ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனெல்லி சமையல். உடல் சோர்வு நீங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச பாசிப்பருப்பு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு கூட சேர்த்து செய்யலாம். இதை அப்படியே ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவல் ஊற வச்சா போதும். ஓரளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா அவல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அவல் சீக்கிரமாக ஊறி வந்துடும். பருப்பு ஊறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குறைஞ்சது பருப்பு 1 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் பருப்பை ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். எடுத்து உடச்சி பார்க்கும்போது நல்லா உடப்பட்டு வரணும். அந்த பக்குவத்துக்கு ஊறி வந்திருக்கணும். இப்போ பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி உளுந்து இல்லாமல் பாசிப்பருப்பு அவல் 2 பொருள் மட்டுமே வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்கிறோம். பாசிப்பருப்பு இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் சீரகம், சோம்பு, இஞ்சி விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. நல்ல இந்த பக்குவத்தில் அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக இருக்கிறதுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ ஊற வச்சுருக்க அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அவலுக்கு பதிலாக பச்சரிசி கூட ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அவளையும் பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்து இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே சுடலாம். இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரங்களில் பாசிப்பருப்பு அவல் வச்சு சிம்பிளாக ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல இந்த பக்குவத்தில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குத்து அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு பதிலாக இதே மெத்தடில் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யலாம். எல்லாம் முருங்கைக்கீரையாக இருந்தால் சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்ல கருவேப்பிலை இந்த அளவுக்கு வறுபட்டு மொறுமொறுப்பாகணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி வேற ஒரு பாத்திரத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதோட 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10-15 பல் போல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு, நிறைய புளிப்பு தேவையில்ல, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புளிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க தக்காளியோட புளிப்பு மட்டுமே போதும்னு நினைக்கிறவங்க புளி சேர்க்காமல் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிச்சு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ வதக்கி வச்சுருக்க பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு
உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கும்போது உப்பு சேர்க்கல, அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இதோடு சேர்த்து கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதோடு சேர்த்து நல்ல பேஸ்ட் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சாப்பிடாதவங்க, கருவேப்பிலை பிடிக்காதவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. இதுக்கு நார்மலாக எப்படி தாளிப்பு கொடுப்போமோ அதே அளவுக்கு தாளிப்பு கொடுத்து கலந்து விட்டிங்கன்னா இது இட்லி, தோசை, கேழ்வரகு தோசை, கம்பு தோசை, இந்த மாதிரி வித்தியாசமான தோசை இட்லி வகைகளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஒரு 2 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். புளி தக்காளிலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. முடி அதிகமாக கொட்டுதுன்னு நினைக்கவங்க இந்த சட்னியை ஒரு 2-3 நாள் வாரத்தில் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஒரு 2 மணி நேரம் கூட நீங்கள் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அதே பக்குவத்தில் நல்ல மெல்லிசாக தோசைகளாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை பட்டியை வச்சு திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டாமல் நல்ல சூப்பரான பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிரும். நல்ல இது போல் பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் தோசை ஊற்றும் போது கல்லில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு விருப்பமான ஷேப்பில் தோசை கிடைக்கும். மிச்சம் இருக்க மாவையும் இதே போல் தோசைகளாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கும். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். உடல் சோர்வு நீங்கி உடலுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியதான இந்த பாசிப்பருப்பை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல ஒரு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்தாங்க பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.